பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த பூமியிலே எந்த ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழிகளுக்குள்ளாக சென்றுவிட வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே எந்த ஒரு நன்மையும் நடந்துவிடக் கூடாது என்றெல்லாம் எப்பொழுதுமே நினைப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய ஆசைகளை அவர்கள் தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து அவர் மிகவும் பிரயாசத்தோடு அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். எந்த ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டுப்போக வேண்டும், அவர்களுடைய வாழ்விலே எந்த ஒரு நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் வரக்கூடாது என்று எப்பொழுதுமே நினைப்பதில்லை. அவர்களுக்கு தேவையானவற்றை நன்மையானவற்றை குறித்து எப்பொழுதும் சிந்திப்பதும் அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்வதுமாக அவர்கள் மிகவும் பிரயாசத்தோடு பிள்ளைகள் மீது இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தந்தையினுடைய புத்தியை கேட்கக்கூடியவர்களாகவும் தாயின் போதகத்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் இந்த நாளிலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே தாய் தந்தையை கனம் பண்ணக்கூடியவர்களாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.